ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி நான் தாங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுக்கு கிளம்புனேன். 2:55 ஆயிடுச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே டைம் ஆயிடுச்சு. அதனால் லக்ஷிதாக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்லாம் விற்பாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் தர்பூசணியும் பப்பாயாவும் வாங்கி கொடுத்தேங்க. அதை சாப்பிட்டுட்டே, நீ வீடியோ எடுக்கிறியா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வீடியோ எடுக்கலை, நான் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சேன். ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் வேணும் இல்லைங்க, அதனால் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வரும்போது எனக்கு பப்ஸ் வேணும், எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அவரும் வாங்கிட்டு வந்துட்டார். நானும் டீ வச்சுருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே அவருக்கு நீ எடுக்காத, உனக்கு வேலை என்ன அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்குங்க பப்ஸு, சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 பப்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, அதுக்கப்புறம் 2 உளுந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தார். ஃபேமிலியாக உட்காந்து டீ வச்சு இந்த பப்ஸ் ஒரு வாய் சாப்பிட்டுட்டே டீ குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் வாக்கிங் போயிருந்தாங்கங்க. வாக்கிங் போயிட்டு வரும்போது கீரை கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மாமியார் உட்காந்து கிள்ளிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு லக்ஷிதாவுக்கு ஹோம்ஒர்க்கு. இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அமைதியாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிறா. என்னை கண்டா எப்படி இருக்குன்னு தெரிலிங்க, எங்கிட்ட தான் லொல்லு பண்ணுறது எல்லாமே. அவங்க அப்பா கிட்ட உட்காந்தாலும் அப்படி தான் அமைதியாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மண்டே சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம், காய் வாங்கிட்டு வந்தால் வீக் ஃபுல்லாக காய் செய்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தையில் அவரைக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், அரசாணிக்காய், தேங்காய் இது மட்டும்தாங்க வாங்கினேன். அளவாக தான் வாங்கினேன். அதை வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து கவர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கவர் போட்டுட்டு இருந்தேங்க. தேங்காய் மட்டும் இன்னும் விலை கம்மியாகவே மாட்டேங்குதுங்க. ஒரு காய் 30 ரூபாயின்னு வாங்கினேன். இனி வெளியெல்லாம் இன்னும் என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சந்தைங்கிறனால கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேங்க. அப்புறம் பச்சை மிளகாயை வந்து நான் இப்படி தாங்க காம்பை கிள்ளி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. 1 வீக் 2 வீக்ஸ் ஆனாலும் வாடாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கிள்ளி டப்பாவில் போட்டுட்டு அந்தந்த இடத்துல வச்சுட்டேங்க. கேரட்டும் அப்படி தான். மீஷோவில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருப்பேன். அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன்னா அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருவேங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். கேரட்டுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க டிஃபன் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டிஃபன் வந்து அன்றைக்கி கோதுமை ரவையும் கொஞ்சம் மதியானம் செஞ்ச பருப்பு மீதி இருந்ததுங்க. அதை சாம்பாராக மாற்றி தோசை கொஞ்சம் சுட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.